ஆயா கிட்ட பலூன் கேட்டு வாங்கி வந்துட்டாரு போல இது. கேட்டா பலூன்ன்றாரு. என்னம்மா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூத்தாண்டவர் தேர் திருவிழா, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்கோம். மார்னிங் சீக்கிரமா கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அங்க பொங்கல் வைக்கிறதுக்காக. மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பொங்கல் வைப்பாங்க. தேர் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வரதுக்கு முன்னாடியே பொங்கல் எல்லாம் வச்சிருவாங்க சார். அதனால சீக்கிரமா கிளம்பியாச்சு. போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அப்படியே தேர் எல்லாம் பாத்துட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து தேர் திருவிழா தான் பார்க்க போறோம். ஆமா போலாம் வா. பொங்கல் வைக்க வந்தாச்சு. ரொம்ப நேரமா அடுப்பு செட் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா கல்லெல்லாம் வச்சு செட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் அத்தையுமே வந்துட்டாங்க. இப்போ பொங்கல் வைக்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம். பாத்தீங்கன்னா சரசு எடுத்து உடம்பு வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்பதான் வைக்க போறாங்க. அவ்வளவுதான் வச்சிருவாங்கம்மா, வச்சிருவாங்க. ஆமா, ஆண்டவரோட சரசு இதுதான் தலை. இதை இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம தேரோட தேர் மேல வைக்க போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கூத்தாண்டவர் தலையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மேலே ஃபிட் பண்ணுறாங்க. தேரில் கயிறு கட்டி தான் மேலே வந்து தூக்குறாங்க. இவ்வளோ நாளாக எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிறதுனால பக்கத்தில் இருந்து பார்த்தேன். ரொம்பவே அழகாக இருக்குது. வெள்ளம் வாங்கி வந்தீங்களா இல்லையா? வெள்ளம் வாங்கி வந்தேன். சூப்பர். சரி, என்னோட பொங்கல் ஆரம்பிச்சு. அப்போ சீக்கிரமா பொங்கல் ரெடி ஆகிடும். யஷ்விதா, என்னம்மா இது? பலூன். ஆயா கிட்ட பலூன் கேட்டு வாங்கி வந்துட்டாரு போல இது. கேட்டா பலூன்ன்றாரு. என்னம்மா? கவுத்தான் சின்னதா கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வச்சுட்டாங்க. பொங்கல் வச்சுட்டு சாமி படைக்க அவ்வளோதான்ப்பா, வெற்றிகரமா பொங்கல் வச்சாச்சு. தேர் கிளம்புறதுக்குள்ளாரே போய் உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். சரியான கூட்டம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் இந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறேன். கூத்தாண்டவர் கோயில், தைலாபுரம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சுப்பா. பொங்கல்லாம் வச்சாச்சு. அந்த கோயில் சுற்றி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து எங்க அத்தை. இது எங்க அத்தை பொண்ணு ரேகா. மாமியார் பாரு, ஒரே போட பாரு. ஓஹோ, அத்தை பொண்ணோட மாமியாரு. தோல்ல நாட்டாம துண்டு போட்டுக்கிற மாதிரி இந்த ஒரு பாம்பு நேத்து வாங்கினா, அதுல இருந்து கீழே விடவே மாட்டா. கையில வச்சுட்டே இருக்கிற. ஆமா, அவ கொஞ்ச நாள் வச்சு போட்டு போற. அதை என் தோல்ல போட்டு சுத்தி கிடக்குறேன். பபுள்ஸ் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கேட்ட ஒரு பபுள்ஸ் வந்து பார்த்தா வாங்கி கொடுத்துருக்கேன். என்னம்மா பாம்பு பயம் காட்டுறாரு பாரு. பாம்பு அப்பா கடிக்குமா? அத்தை தேங்காய் பழம் வாங்குறாங்க. பெரிய தேங்காய் வேணுமா பார்த்து வாங்க. நல்லா அமுக்கினாதான் வரும் முட்டை. அமுக்க வேலைக்கு ஆகல. இதுக்கு அதே வாங்கிருக்கலாம். 30 ரூபாயில வேலை முடிஞ்சிருக்கு. 100 ரூபாய். அம்மா தேர் கோயிலாண்ட வரும். சங்கீதா, கோயிலாண்ட எடுத்து வந்துருவாங்க. மாலைலாம் ஏற்றுவாங்கல்ல, மாலை ஏற்றி வந்துடும். இப்போ பாருங்க, ஒரு மாலை கூட இல்லை, பிளைனா இருக்கு. இதுக்கப்புறம் எவ்வளோ மாலை ஏற்றுவாங்க பாருங்க. செம்மையா வரும். நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போதே தேரை இப்பதான் வந்து ரெடி பண்ணி கோயில் கிட்ட எடுத்துட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோயில் கிட்ட எடுத்துட்டு வந்து மாலை போட்டு சாமி படிச்சு அதுக்கப்புறம் தான் ஊர் சுத்தி வரும். ஃபர்ஸ்ட் தேர் கோயில் கிட்ட வந்தோடனே வில்லு எடுத்துட்டு வராங்க. கையில வில் கொடுப்பாங்க. காசு பறக்குது. ஒரே இடத்துல பாருங்க காசு எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு. மாலையும் மேல ஏறுது. இங்க பாரு, சர 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 மாலை ஏறுது பாரு. சங்கீதா, என்ன காலையில மறுபடியும் கோலமா? ஃப்ரெண்ட்ஸ், தேர் வந்து ஊரை சுத்தி வரப்போகுது. நம்ம வீட்டுக்கு வர
சங்கீதா போட்ட கோலம் தான். எது வரைக்கும் சங்கீதா போட்டு கண்டுபிடிச்சு அங்க முக்கோண கோலம் மட்டும் தான் நீ போட்டது. கோலம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் கலந்து கட்டி போட்டாச்சு. சாமி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு. அதான் நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்து தீவார்த்தனை பண்ணோம். இங்கதான் நம்ம வீடு இருக்குது, அதனாலதான் என்னோட சித்தப்பா அப்பா சித்தப்பா சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஃபுல்லா இங்கதான். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ஊருக்கு வந்து இருக்காங்க. ஒரு சித்தப்பா மட்டும் தான் இங்க இருக்காரு. போது இங்க எல்லாருமே ஆஜராயிடுவோம். சாமி வந்து பாத்தீங்கன்னா அங்க வருது, கடை கடன்னு போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்பவே தீவார்த்தனை கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வந்து டேபிள் சேர் போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா தாமத்தல்ல எல்லாம் பூ மாலை எல்லாமே வச்சிருவாங்க. சாமிக்கு படையல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அங்க படுத்துட்டுன்னா அப்படியே வந்து மூவ் ஆயிட்டே போயிடும் தேர். வடம் வடம் வடம்னா தேரோட அந்த கயிறு தான் வடம். சாமி வடமா மாலை கழுத்துக்கிட்ட போனோம் சாமி கிட்ட. சாமி அழகா கிட்ட தேர் வந்துகிட்டே இருக்கு. சாமி படைக்கிறாங்க. மாலை நல்லா சுருட்டிக்கோ. ஆமா சார், அவருது சார். அங்க பாரு காசு பறக்குது பாரு. சங்கீதா வேக வேகமா போற. காசு போடுவாங்க. என்ன சங்கீதா வீட்டுக்கு போற அவ்வளவுதான். கிளம்புறீங்க? ஆமா வீட்டுக்கு போறோம். வெயில் ஓவரா இருக்கு. ஜெஷிதா தனியா விட்டுட்டு வந்ததுல நல்லா வீட்டுக்கு கிளம்புறோம். அப்படியே போய் சுத்தி வந்தாங்க நிக்கல, அங்க போய் பாத்துக்கலாம். கோயில்ல பாத்துக்கலாம். என்ன சங்கீதா? இல்ல சங்கீதா கிடைக்கவே இல்ல. பாருங்க சங்கீதா எவ்வளவு காசு பொறிட்டு வந்திருக்காங்க. கும்பலா வந்து அப்படியே விழுந்துதா, 2 கையில சேர்த்து மொத்தமா எடுத்துட்டேன். குடு மொத்தமா காசு கலெக்ஷன் நிறைய வந்துருக்குது போல இருக்கு. கோயில்ல வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு போடுறாங்க. தைலாபுரம் கூத்தாண்டவர் கோயில் தேர் திருவிழாக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டு வடை எல்லாமே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் காரக்குழம்பு வாங்கியாச்சு. ஒன்னா சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அக்னி வெயில் சுத்தமா முடியல. வெயில் பயங்கர வெயில் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்டு புடவை கட்டிட்டு வந்துட்டேன். இதை போயிட்டு கட்டிட்டு நம்ம நார்மல் சுடிதார் போட்டுன்னு ஒரு 3 மணிக்கா வரலான்னு இருக்கேன். ஆமா அழுகலம் இப்ப வந்து தேர் வந்து ஊரை சுத்தி வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கோயில் கிட்ட வந்துரும். அதுக்கப்புறம் அழுகலம் போறத பாக்கலாம் நம்ம. டப்பா வடை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுங்கறா நல்லா இருக்கு. வெயிலுக்கு சில் சில்னு ஃப்ரெண்ட்ஸ் ஏசி ஓடிட்டு இருக்கு. ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எதிர கொடுத்துறாங்க பாருங்க ஐஸ். வேற எதுவும் டப்பா இல்ல, அதனாலதான் மோர் மாதிரி அப்படியே குடிச்சு. நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? எனக்கு எவ்வளவு அடக்கமா கொடுத்துருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து வந்தோம்ல, இப்போ மறுபடியும் வந்து அழுகலம் பார்க்கறதுக்கு நாங்க கிளம்பிட்டோம். ஃபுல்லா வந்து ஃபேமிலி இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோமே. ஃபுல் ஃபன் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். ஏன்னா வெயில் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில் குறைஞ்சிருச்சு. மணி 4 மணி 4 ஆகுது. ஆமா கரெக்டா இருக்கும். எல்லாரும் வந்தாங்கன்னா போலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியா வந்து தேர் பார்க்க போயிட்டு இருக்கோம். என்னன்னா தேர் அழுகலம் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா முன்னாடி வர்றது வந்து என் அத்தை பையனும் அத்தை பையனோட வைஃபு. ஃப்ரெண்ட்ஸ் தேர் வந்து பாத்தீங்கன்னா தேரடியில இருந்து கிளம்பிடுச்சு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் போறப்ப அழுகலம் தான் போகுது. ஒரு ஆளா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம்ப்பா. இல்லன்னா வந்து அதனால எல்லாரையும் கலெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஃபேமிலியா. நாங்க வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அக்கா மாமா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே கும்பலா போறோம்ப்பா. ஜாலியா இருக்கு. ஆனா
தேருங்க போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்ல தேரை முன்னாடி விட்டு நாங்க பின்னாடி போயிட்டு இருக்கோம். தேருக்கு முன்னாடி வந்தாச்சு. காலையில நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தது அதோட இப்பதான் பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பேசிக்கிட்டு இருக்கோம் கதை. ஒரு ஐஸ்கிரீம் கடை கூட இல்லப்பா. அங்க போனா இருக்கும் சங்கீதா. போன அப்புறம் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே. டான்ஸ் ஆடுமா டான்ஸ் ஆடுமா அம்மா ஆடி கேட்போம். வேணா அவருக்கு ஐஸ் தான் வேணும் அவருக்கு. ஒரு டான்ஸ் ஆட்டு தான் போறோம். ஒரு டான்ஸ் ஆட போறேன் பேபி. ஆவலா வெயிட் பண்றேன் பேபி. फ्रेंड्स நீங்க பேபி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வைப்ல இருக்கறாரு. வேற லெவல்ல என்ஜாய் பண்ணி வராருப்பா. ஐஸ் வேணுமா பேபி? நக்கி நக்கி காட்றாரு. நீ டான்ஸ் ஆடி. फ्रेंड्स ஜஷிதா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா ஜாலியா. அவங்க அப்பாவும் ஜஷிதாவும். வினோத் அப்பா எப்படி ஆடுறாரு அது மாதிரி ஆடி என்ன பேபி நீ அப்படி ஆடுற? அடேங்கப்பா உன்னை விட நல்லா இருக்கு ரிதேஷ்னா. பஞ்சர் போன வீல்ல பம்பு காத்தடிக்கிற மாதிரி டான்ஸ். ஒரே பண்ணு தான். சாமி வந்து பாத்தீங்கன்னா அங்க வருது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் சொல்லிட்டு ஃபேமிலி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அக்காவும் தங்கச்சி வேற லெவலா டான்ஸ் ஆடுறாங்களே. கூட்டம் கிட்ட நெருங்கிட்டே வருது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்னா அங்க தூரமா அவ்வளவு தூரம் போகணும். ரொம்ப தூரமா நடந்து வரோம். ஆனா நடக்கிற ஃபீலே இல்லை. செம்ம ஜாலியா இருக்கு. ஆனா ஃபுல்லா டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். அதனால நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அழுகலத்துக்கு வந்தாச்சு. தேர் கடைசியா இங்க தான் வரும். ஐஸ்கிரீம் தான் கேட்னு இருக்கா ஜஷிதா. ஆமா ஜஷிதா ரொம்ப நேரமா ஐஸ் ஐஸ்ன்னு கேட்டுட்டே இருக்க. இல்லனா வந்து தண்ணி பாட்டில் வாங்கிட்டா. ஐஸ் தான். ஐஸா? ஆமா. யார் யாருக்கு ஐஸ் வேணுமோ வாங்கிக்கலாம்பா. தண்ணி போதும். ஐஸ் ஆளுக்கு ஒரு ஜஷிதாவால எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா அடம் பிடிச்சாரு. ஐஸ்கிரீம் கேட்டிருந்தால எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தாரு. அழுகலம் நிக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அழுகலம் கிட்ட வந்தாச்சு. தேர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல நிப்பாட்டிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அழுகலத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் ஊர்ல இருந்து எவ்வளோ
விட அவரை விட ஃப்ரீயா விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து மாலைலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் முதல் லைனில் நின்று இங்கே பாருங்க வாழைப்பழத்தோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணி புஷ்னு வந்துட்டோம் பாரு. வாழைப்பழம் பாரு சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு மாலை வாழைப்பழம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டோம். இங்க பாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அழகெல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலியோட ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோடு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கோம். சங்கீதா எப்படி நடந்து வர இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கு இப்ப கொண்டு வந்துட்டாங்க. ஜஸ்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து வீட்டுல மறுபடியும் வரலாம். பாட்டு கச்சேரி வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அப்படியே பாட்டு கச்சேரி பார்த்துட்டு நம்ம வந்து கேம்லாம் விளையாட போலாம். ராட்டினம் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்காக திருவிழா கடை சுத்தி பார்க்க போறோம். எத்தனை தடவை தான் சுத்தி மட்டும் தான் காட்டுறீங்களா கண்டி எதுவும் வாங்கி தர மாட்டீங்க? இல்ல இன்னைக்கு எல்லாமே வாங்கி தருவோம் வாங்க. ஏன்னா கடைசி நாள் இல்ல வேற வழி இல்ல. ஓகே போடு போடு போடு. சரி கீழே போட போறேன் தம்பி. பல்பு பல்பு பிரகாஷ் போட போட போடு போட. பாப்பாவா போட்டு விடு போட்டு விடு. போமா ஃபேமிலியா போமா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா முடிவு பண்ணிட்டு ஜெயிண்ட் வீல்ல ஏற போறாங்களா. மொத்தம் 15 டிக்கெட்டு நம்ம ஃபேமிலியில. இப்ப வந்து ஏரியல் வியூல பாக்குறோம் திருவிழாவை எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ டாப்ல இருந்து ட்ரோன் ஷாட் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்க சங்கீதாலாம் கீழே இருக்குது. அங்க இருக்காரு பாருங்க சங்கீதா. நாங்கள் டாப்ல இருக்கோம். டாப்ல இருந்து திருவிழாவை என்ஜாய் பண்றோம். பாட்டு கச்சேரி ஓடுது இங்க மேல டாப்ல இருந்து ராட்டினம் போன எப்படி இருந்தது? எல்லாரும் பயந்தாங்க. நான் மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணேன். பார்த்த நீ கண்ண முடின்னு போனத. கண்ண முடியலையா? மூட மாட்டேன். யாருமே பயப்படலையா? ஜஷிதா இப்பதான் இத விளையாடுனா அது கூட இது மாதிரி அழுகுற. அடுத்து அதுவும் இந்த மாதிரி இவனும் அழுகுறான் பாரு. ரெண்டு பேரும் இப்பதான் ஒரு ரவுண்ட் விளையாடுனாங்க. ஜஷிதாவும் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தா அடுத்த கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அழகா ஏறுறாரு பாரு அவரு.
போறீங்க? ஷாப்பிங். ஆயா வந்து பாத்தீங்கன்னா பேத்திங்களுக்கு நிறைய பல்கா வந்து ஷாப்பிங் பண்ணி தராங்க. பொம்மலாம் இது ஃபுல்லா வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால ஷாப்பிங் பண்றோம் வெயிட்டா. ஆயா ஜஷிதாக்கு நிறைய பொம்மை வாங்கி கொடுத்துருக்காங்க பொழுது. ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மா நிறைய பொம்மை வாங்கி கொடுத்துருக்காங்க 3 பேத்திங்களுக்கும். என்ன வாங்கி கொடுத்தாங்கம்மா ஆயா? திருவிழாக்கு போயிட்டு இங்க பாருங்க திருவிழா கடை வீட்டுல போடுற அளவுக்கு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு ஜஷிதா. ஒரு இடம்லாம் பொம்மைன்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு பொம்மையா? என்னம்மா? ஒவ்வொரு பொம்மையா? சரி. யாருமா பொம்மை வாங்கி கொடுத்தது? யாரு? யாருமா? பத்தாயாவா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எத்தனை பொம்மை மட்டும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஒரு பந்து பாத்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டி அப்புறம் ஏதோ வாங்கி கொடுத்தாங்களா அப்புறம் இந்த டாக்டர் கிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆயா வாங்கி கொடுத்தது ஃபுல்லா. அதுக்கப்புறம் வந்து இது நம்ம வாங்கினது ஃபர்ஸ்ட் நாளே வாங்கினது பாம்பு. அவங்க கிட்டே பாம்பு தான் கேட்டுன்னு இருந்தா எனக்கு பாம்பு வேணும், பெரிய பாம்பு வேணும், பெரிய பாம்பு வேணும்னா இதை விட பெரிய பாம்பு அங்க இல்லவே இல்ல. அதனால அனகொண்டா பாம்பு ஒண்ணு வாங்கிட்டு வந்தாச்சு. மலை பாம்பு மாதிரி. இது என்ன பாம்புமா? என்ன பாம்பு? மலை பாம்பு. மலை பாம்பா? அதுக்கப்புறம் இந்த கன்னு இது வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ். இது பேபி தான் வாங்கி இது வந்து பாத்தீங்கன்னா பபுள்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாரு. அதனால பேபி வந்து பாத்தீங்கன்னா வாங்கினாரு. ஆனா இதுல பபுள்ஸே வர மாட்டேங்குது. அந்த நீட்டா இருக்கும் பத்தியா? இருமா. இந்த பொம்மை மால்ஜேக்கா வாங்கி கொடுத்தாங்க. மால்ஜேக்கா பிரகாஷ் மாமா. அவரு ஜாலியா இத காலையில இந்த பக்கெட் எடுத்துட்டு போய் தண்ணி பிடிக்கிறாங்க. ஒரு பிரிச்சு நான் மண்ணு வெள்ளாடணும். செடி மாடி தோட்டத்துல செடி வச்சிருக்காங்க லீலி. அதுல போய் வந்து பாத்தீங்கன்னா செடியில மண்ணுல வெள்ளாடுறது தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. அதுல இருந்து நான் மண்ணுல விளையாடணும்னு சொல்லி கேட்டாங்க. எழுந்த உடனே அதான் கேட்டுக்கிறேன். மண்ணுல விளையாடணுமா? மண்ணுல விளையாடணுமா? பத்தி எல்லாம் தெரிஞ்சு இந்தாமா. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா விக்கியும் இது வந்து வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளவுதான் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா திருவிழா என்ஜாய் பண்ணோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். அதுவும் ஃபேமிலியோட எல்லாருமே வருவாங்க. சோ இவங்க அத்தை வீட்டுல இருந்து வருவாங்க, பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணோம். சோ அங்கே இருக்காரு இல்லையா பாலுமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா 3 வேளையும் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சு சாப்பிடுவாங்க சொல்லி அவரு வந்தவங்க எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுத்தாரு. அவர் ஊரோட இருக்காரு. எங்க சித்தப்பா இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பாலு சித்தப்பா இருக்காரு. ஆமா. சோ போயிட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர் திருவிழாக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்தாங்க. என்ன நிறைய பேர் மீட் பண்ணி பேசிட்டு போனாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.